அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயும் சீமானும் சேர்ந்து தான் களம் காண்பாங்க அப்படின்றத ரொம்பவே மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது அரசியல் புரசலாக நிறைய தகவலாக வெளியாயிடும் அப்படின்றத நிறைய வரலாறு சொல்லுது. இந்த வகையில் விஜய் கூட பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற பல கேள்விகளையும் தாண்டி இது பொய்யாக இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற வேலையில தற்போது விஜய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் கட்சி பேரையே வெளியிட்டிருக்காரு. இப்படி நிறைய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்றதான் யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு. இந்த வகையில விஜயும் சீமானும் கூட்டணி கட்சியாக மாறுவாங்களா அப்படின்னு பலருக்கும் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் தான் காலங்காலமாக ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்றத தமிழ் தேசிய கட்சிகள் மாத்தியே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் விஜய் கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சி பெயரை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது விஜயும் தமிழ் தேசிய அரசியல் முன்வைப்பாரோ அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. அப்படி விஜய் தமிழ் தேசிய அரசியல முன் வச்சுட்டாரு அப்படின்னா நிச்சயமாக சீமானு விஜய் கூட்டணி கட்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் பலரும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா விஜய்க்கு சினிமா ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சீமானுக்கு அரசியலையும் நிறைய தம்பி தங்கைகளாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு தான் தொண்டர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே விஜய் சீமானு இணையணும் அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா பெரிதளவு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தான் பாத்தீங்கன்னா தற்போது நெறியாளர் சவுக்கு சங்கரிடம் கேட்டிருந்தாரு. அதுக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அறிவிப்பு வரும் காத்திருங்க அப்படின்னும் இணைய மாட்டாங்கன்னு வேற நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சவுக்கு சங்கர் கேட்டது பாத்தீங்கன்னா நெறியாளரையே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அரசியல் விமர்சகர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா தகவலுமே முன்கூட்டியே வந்துரும் அப்படின்றது யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது அப்ப விஜயும் சீமானும் இணைவாங்களா அப்படின்னு பலரும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சவுக்கு சங்கருடைய ரீசெண்ட் இன்டர்வியூஸ் அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். ஏன்னா சில காப்பிரைட்ஸ் காரணங்களால இந்த வீடியோ இணைக்க முடியாது. ஒருவேளை சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி விஜயும் சீமானும் கூட்டணி கட்சியாக மாறினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.